வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். துன்பம் மனிதனுக்கு ஏன் வருகிறது என்று சிந்தித்த போது இக்கவி என்னுள் இயங்கியது. சொல் பேச்சு கேட்காத நண்பர், சுயநலத்தில் மூழ்கிய அன்பர், சுகம்தான் சுகம்தனை தேடிடும் துன்பர், சொர்க்கம் தேடியே அலைவார், சொர்க்கம் தேடியே அலைவார், சொந்தத்தை விட்டு விலகுவார், சூரியனைப் போல் பேச்சை வீசுவார், சுண்ணாம்பின் வெண்மையாய் தோன்றுவார். சோர்பனகை இவரன்றோ சொல்லலாம். சொல் பேச்சு கேட்காத நண்பர், யார் சொல்லியும் அவர் கேட்பதில்லை. அவர்தான் அவருக்கு ராஜாவும் மந்திரியுமாக இருந்து கொண்டிருப்பார். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி, சுயநலத்தில் மூழ்கும் அன்பர் என்று வருகிறது. சுகம்தனை தேடிடும் துன்பர், செல்பிஷ். எல்லாமே எனக்கு வேண்டும் 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 என்று செல்லும்போது சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன் என்று குரு எழுதிய அளவிற்கு அந்த சுகத்தை தேடி அலைந்து கொண்டு துன்பத்தை ஏற்பவராக அவர் சென்று விடுகிறார். சொர்க்கம் தேடியே அலைவார். சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதாகவே தன்னை பற்றியே சிந்தித்து அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று அலைச்சலும் திருச்சலுமாக அவர் வாழ்வே சென்றுவிடும். சொந்தங்களை விட்டு விலகுவார். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒருவர் சொந்தங்களை விட்டு தனித்து இயங்குபவராகத்தான் இருக்க முடியும். சூரனைப் போல் பேச்சை வீசுவார். அசுரகுணமாக அவர் சொல்வதுதான் மற்ற எவர் சொல்வதும் சரியில்லை என்பதாக அவருடைய பேச்சு வீச்சாக இருக்கும். அவரை பார்ப்பதற்கு சுண்ணாம்பின் வெண்மையாக இருப்பார். அவரை நாம் அணுகும்போது அந்த சுண்ணாம்பின் தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக வருகிறது. அவர் பேச்சு, நடை, உடை, பாவனை அனைத்துமே சோர்பனகை என்பதாக மூக்கு அறுபட்ட அந்த ராமாயணத்தில் வரும் சோர்பனையாக அவர் இருந்திருப்பார் என்பதை இந்த துன்பத்தை ஏற்பவர்கள் இவ்வாறுதான் துன்பத்தை ஏற்கிறார்கள் என்பதாக இப்பாடல் வந்திருக்கிறது. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.